வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாண் குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்கு இணைய வரவிருக்கு. இன்றைக்கி நீட் ஃபிசிக்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டான ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளத்தை வித் சொல்யூஷன் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று, நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறேன் டிஜிட்டல் போர்டில் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மகிட்ட வந்து ஸ்மார்ட் போர்டும் இருக்குது, அட் த சேம் டைம் டிஜிட்டல் போர்டும் இருக்குது. ஆனால் அதில் நடத்தும் போது என்னோடய ஸ்டைல் போயிடுது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆக்சுவலாக. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இந்த பிளாக் போர்டு தான் செட் ஆகுது. ஸோ கோச்சிக்காமல் என்னை பின்தொடருங்கள். இதுலேயும் நம்மளால் யூஸ்ஃபுல்லாக கிளாஸ் எடுக்க முடியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேடம் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம யூடியூப் கிளாஸில் எடுக்கிறோம். ஸோ நம்ம ஃப்ரீ கிளாஸ் நடத்துவோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அதில் நம்ம முழுக்க ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா நடத்த போகிறோம். 2 ஃபிசிக்ஸ் டீச்சர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எஃப்வி ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு லாக் பேஸ் இ 2 பை பீட்டா பை வி ஸ்கொயர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் இருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இருந்து நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம ஏற்கனவே ஃபிசிக்கல் அண்ட் மெஷர்மெண்ட்டில் 3rd பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோடைய பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து எல்லா முக்கியமான ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் டைமென்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நடத்துறது இன்னும் கிளாரிட்டியாக புரியும். சரிங்களா? முதல்ல வாட் யூ மீன் பை டைமென்ஷன் அப்படின்னா, எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் லென்த், மாஸ், டைம், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 3 எழுத்துக்களால் குறிப்பிடுறது பேர் தான் என்னது டைமென்ஷன் யூனிட் அல்லது டைமென்ஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சில குவான்டிட்டிஸ்க்கு வந்து டைமென்ஷன்னே இருக்காது. சரிங்களா? உதாரணத்துக்கு ஆங்கிளாக இருக்கட்டும், தீட்டா, ஸோ அதுக்கப்புறம் லாக் வேல்யூவாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன இருக்காதுன்னா டைமென்ஷன் இருக்காது. அதை டைமென்ஷன் லெஸ்ன்னு சொல்லுவோம். டைமென்ஷன் லெஸ். ஸோ ஆக்சுவலாக இதோட ஃபிசிக்கல் யூனிட்டி கிட்டத்தட்ட 1ன்னு வரும். ஏன் அப்படின்னா இங்கே எந்த குவான்டிட்டி இருக்காது. ஸோ L to the power of 0, M to the power of 0, T to the power of 0. சரிங்களா? ஸோ anything to the power of 0 is equal to 1. அப்போ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்போ 1 into 1 into 1, 1. ஸோ டைமென்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவான்டிட்டியோட ஃபார்முலா, டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும்னா ஈக்குவல் டு 1ன்னு வரும். பிகாஸ் லென்த்து, மாஸ், டைம் இந்த 3 யூனிட்டும் அதில் வராது அப்படின்றது தான் இதோட மீனிங். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? முதல்ல கான்செப்டை நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். டைமென்ஷன் லெஸ். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் இந்த ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எஃப்ன்றது ஃபோர்ஸை குறிக்கும். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? ஆக்சுவலாக யூனிட் என்னென்னா கேஜி மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அதை நம்ம டைமென்ஷன் ஃபார்முலாவில் எழுதும்போது ml t to the power of -2. ஓகே, அண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்ட். இதோட டைமென்ஷன் குவாலிட்டி எழுதும்போது L/T அல்லது LT இன்வர்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே யார் வந்து டைமென்ஷன் லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா, லாக் எக்ஸும் சரி, இது டைமென்ஷன் லெஸ். அட் த சேம் டைம் எக்ஸ் இஸ் ஆல்சோ டைமென்ஷன் லெஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ லாகோட வேல்யூவாக வரக்கூடிய எந்த விஷயமும் டைமென்ஷனில் இருக்காது. அப்போ நமக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த 2 by b பீட்டா டிவைட் பை வி ஸ்கொயர். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இதோட டைமென்ஷன் பார்க்கும்போது என்ன வந்துடும்? 1 வந்துடும். பிகாஸ் டைமென்ஷன் லெஸ் அப்படின்னு சொன்னேன்னா அதோட டைமென்ஷன் ஈக்குவேஷன் என்ன வரும்? 1 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ரைட். அப்போ நல்லா கவனிங்க. 2 by பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 into வி ஸ்கொயர். சரிங்களா? இதில் 2 பையும் என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்னு வரும். பீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட் ஐ மீன் வி ஸ்கொயர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எது டவுட் இருக்குங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு வியோட ஈக்குவேஷன் என்ன? நல்லா கவனிங்க. L T -1, ரைட்டா?
to the power of square. எப்படி ஸ்கொயர் வந்துச்சு? ஏன்னா இங்க v ஸ்கொயர் இருக்கனால v ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது மேலே என்ன வந்துரும்? ஸ்கொயர் வந்துரும். சரிங்களா? அப்ப என்ன வந்துரும்? L square into t to the power of minus 1 to the power of whole square. சரிங்களா? இந்த ஸ்கொயர் L க்கும் வரும், t இன்வெர்ஸ்க்கும் வரும். சரிங்களா? அப்படி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? L square t minus 1 into 2 என்ன வரும்? t to the power of minus 2. அதாவது a to the power of m whole bracket n is equal to a to the power of m into n. இந்த ஃபார்முலா படி தான் இது அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்ப இது a to the power of m னு வெச்சுக்கோங்க, மேல என்ன இருக்கு? n இருக்கு. அப்ப m into n அதாவது -1 into 2 -2 வந்து. சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அப்ப பீட்டாவோட டைமென்ஷனல் ஈக்குவேஷன் L square t to the power of -2. இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? அடுத்தது இப்போ நமக்கு என்ன வேணும்னு ஆல்ஃபா வேணும். ஸோ ஆல்ஃபா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டைமென்ஷனை எது பாதிக்க போகுது? fv ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா. சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ஏன்னா இது எழுதல, ஏன்னா இது எல்லாமே டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி தான். சரிங்களா? அப்போ இந்த டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி வந்து ஆல்ஃபாவோட டைமென்ஷன் ஃபார்முலாவை அஃபெக்ட் பண்ணாது. அதனால நம்ம என்ன எடுத்துக்கணும்? எது அஃபெக்ட் பண்ணுமோ, அதாவது டைமென்ஷனோட ஃபார்முலா ஆஃப் ஆல்ஃபாவை எது அஃபெக்ட் பண்ணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எஃபோட டைமென்ஷன் என்னது? ml t to the power of -2 இன்ட்டு வியோட ஃபார்முலா என்னது? l t to the power of -1 to the power of 2 அப்படின்னு வச்சுக்கலாம். டிவைட் பை பீட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? l ஸ்கொயர் t to the power of -2. சரிங்களா? ஸோ இதை பார்க்கும்போது நம்ம இங்கேருந்தே எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், இருந்தாலும் நான் இங்கேயும் தனியாக செய்கிறேன். ml t to the power of -2 இன்ட்டு l ஸ்கொயர் into t to the power of -2 divided by l square t minus. புரியுதுங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இல்லை இதில் டவுட் இருக்குங்களா? ஈஸியாக கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா பவர்ஸையும் நம்ம அக்குமுலேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இங்கே கீழே வேறு ஏதாவது எம் இருக்கா? இல்லை, அதனால் எம் மட்டும் எழுதிக்கணும். சரிங்களா? அண்ட் கீழே எல்லா இடத்துலையும் எல் இருக்கு இல்லையா? இங்கே எல் என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரைட்டுங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அப்போ அந்த 1 + 2 a to the power of m into a to the power of n is equal to a to the power of m plus n. சரிங்களா? அப்போ L 1 + 2 இந்த பவர் மேலே வரும்போது -2 வந்து. சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? அண்ட் அகைன் இப்போ நம்ம எல்லை முடிச்சிட்டோம் இல்லையா? எம் இங்கே எழுதிட்டேன், இந்த எல்லோட 1 எழுதிட்டேன், இந்த 2 எழுதிட்டேன். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால ஆட் ஆகுது பவர். அதே இது வந்து டிவிஷனில் இருக்கனால இதோட பவர் என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. புரியுதுங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அப்போ எல்லாமே எழுதிச்சு. அடுத்தது மேலே என்ன இருக்குது? t to the power of -2. ஸோ இது மேலே வரும்போது இந்த t வந்து -2 வந்து மேலே வரும்பொழுது t + 2 ஆயிடும். சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அப்போ -2 + 2. சரிங்களா? அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு m l. இங்கே என்ன வரும்? 3 -2 போச்சுன்னா 1. இங்கே என்ன வரும்? மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகி t to the power of 0. புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? அப்போ ஆல்ஃபாவோட டைமென்ஷன் ஃபார்முலா m l t to the power of 0 அல்லது mlன்னு எழுதலாம். சரிங்களா? இதே வந்து பீட்டாவோட டைமென்ஷன் ஃபார்முலா l ஸ்கொயர் t to the power of -2. ஓகே ஸ்டூடண்ட்ஸ்? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? எழுதிங்க ஸ்டூடண்ட்ஸ். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நான் நடத்துகிற ப்ராப்ளம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் தான். இதை வச்சு நிறையா சம்ஸ் வரலாம். பட் பேசிக் இதுதான்றதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஒவ்வொரு மொத்தமாக எல்லா சமயம் நடத்தினா உங்களுக்கு ரொம்ப போர் ஆயிருன்னு சொல்லி ஒவ்வொரு சமயம் நடத்துகிறேன். பட் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட் இன்னொரு விஷயத்துக்கு கேட்டிருக்காங்க, சார் யூனிட்டை கவர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நான் என்ன அந்தந்த டீச்சர்ஸ்க்கு வந்து டைம் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு தேவையை நடத்திட்டு இருக்கனால தான் ஸ்லோவாக வருது. ஸோ அந்தந்த டீச்சர்ஸ் நடத்தும் போது இன்னுமே வேகமாக நடக்கும். சரிங்களா? நான் அப்பப்போ ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம், கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்லாம் உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு என்ன பண்ணுவேன் நடத்துவேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும். நன்றி, வணக்கம், பாய்.